வணக்கம். இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா ஒரு விஷயத்த அலச போறோம். அதாவது அசைவம் சாப்பிடாதவங்க இருக்காங்க இல்லையா? வீகன்ஸ். அவங்கள ஏன் சில சமயம் சமூகம் ஒரு மாதிரி ம் ஒரு எதிர்மறையா பாக்குது. அதே நேரம் அந்த வாழ்க்கை முறைய தேர்ந்தெடுக்கிறது ஒரு தனி மனுஷனோட உடல் நலம், மனநலம், அப்புறம் சாப்பாட்டுல கிடைக்கிற சந்தோஷம், இதுல எல்லாம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது? இது நாம தி எக்கனாமிக் டைம்ஸ்ல வந்த ஒரு கட்டுரைய வச்சு பார்க்க போறோம். அதுல ஒரு விஞ்ஞானி தானே வீகனா மாறி ஒரு சுய சோதனை செஞ்சிருக்காரு. அந்த அனுபவத்தை வச்சு நாம இத பத்தி விரிவா பேசலாம். சமூக பார்வை, தனிப்பட்ட அனுபவம், இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். முதல்லயே ஒரு ஆச்சரியமான விஷயங்க இது. ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, அசைவம் தவிர்க்கிறவங்கள மத்தவங்கள விட கொஞ்சம் கம்மியா தான் விரும்புறாங்களாம். அப்படியா? ஆமா. நண்பர்களா ஏத்துக்கிறதுக்கு, ஏன் டேட்டிங் பண்றதுக்கு கூட நெறைய பேர் தயங்குறாங்கன்னு சொல்றாங்க. இது வெறும் புள்ளி விவரம் இல்ல. அந்த கட்டுரை எழுதினவரோட சொந்த அனுபவமே அப்படிதான் இருந்திருக்கு. டேட்டிங் ஆப்ஸ்ல ரிஜெக்ஷன். ம். அவரோட வருங்கால மனைவியே ஆரம்பத்துல கொஞ்சம் தயக்கமா தான் இருந்திருக்காங்கன்னு எழுதியிருக்காரு. நாமளும் கவனிச்சிருப்போம் தானே? வீகன்ஸ்னா ஏதோ ஒரு எப்படி சொல்றது? தனிமைப்படுத்துற மாதிரி. ஆமா, அது இருக்கு. இதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கட்டுரையில 2 முக்கியமான காரணங்கள சொல்றாங்க. ஒண்ணு ஊடகங்கள். மீடியா எப்படி காட்டுதுங்கிறது. இங்கிலாந்துல ஒரு ஆய்வு செஞ்சிருக்காங்க. அதுல வீகன்ஸ் பத்தின செய்திகள்ல 73% நினைச்சு பாருங்க, 73% செய்திகள் எதிர்மறையா தான் காட்டியிருக்கு. ஓ! அப்படியா? அவ்வளவு அதிகமாவா? ஆமா, இது கண்டிப்பா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லையா? இன்னொன்னு கொஞ்சம் ஆழமான உளவியல் காரணம் சொல்றாங்க. ஒரு விதமான குற்ற உணர்ச்சி, கில்ட். குற்ற உணர்ச்சியா? எப்படி? அதாவது விலங்குகளோட நலன், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இதுக்கெல்லாம் நாமளும் இன்னும் ஏதாவது செய்யணுமோ, ஆனா செய்யலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் சிலருக்கு இருக்கலாம். அந்த குற்ற உணர்வை பேஸ் பண்ண கஷ்டமா இருக்கிறதால அதையெல்லாம் தீவிரமா செய்யறவங்க, அதாவது வீகன்ஸ் மேல ஒரு நெகட்டிவ் மனப்பான்மையை வளர்த்துக்கிறாங்கன்னு ஒரு தியரி. ஹம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆமா, சில ஆய்வுகளும் இந்த கருத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்குன்னு கட்டுரை சொல்லுது. சரி. அப்போ இந்த கட்டுரையாளர் எப்படி வீகன் ஆனாரு? அவர் முதல்ல அறநெறி காரணங்களுக்காக தான் வந்திருக்காரு. விலங்குகளோட துன்பத்தை குறைக்கணும், அதுதான் முக்கிய நோக்கம். சரி. ஆனா நீங்க சொன்ன மாதிரி இந்த சமூக நிராகரிப்பு, அப்புறம் வெளிய ஹோட்டலுக்கு போனா சரியான வீகன் ஆப்ஷன்ஸ் இல்லாம கஷ்டப்படுறது, கூடவே வீகனா இருக்கிறது மனநலத்தை பாதிக்குமான்னு சில ஆய்வுகள் சொல்றத படிச்சப்போ அவருக்கே ஒரு குழப்பம் வந்திருக்கு. புரியுது. இந்த குழப்பம்தான் அவரை ஒரு சுய சோதனை செய்ய வச்சிருக்கு. ஆமா, இந்த சுயசோதனை இங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா வீகனிசம்ங்கிறது ஒரு வாழ்க்கை முறை இல்லையா? இத ஒரு லேப்ல வச்சு நிறைய பேரை கூப்பிட்டு ரேண்டமைஸ்ட் கண்ட்ரோல்டு ட்ரையல், அதாவது ஆர்சிடி மாதிரி செய்யறது ரொம்ப கஷ்டம். ஆமா, உணவு பழக்கத்தை எப்படி அப்படி கட்டுப்படுத்த முடியும்? கரெக்ட். நடைமுறையில ரொம்ப சிக்கல். ஆனா சுயசோதனைகளுக்கு அறிவியல் வரலாறுல ஒரு இடம் இருக்கு. உதாரணத்துக்கு ஜான் கிராண்ட் ஸ்கர்வி நோய் பத்தி கண்டுபிடிச்சது அவர் மேலே சோதனை செஞ்சு பார்த்தது தானே. ஓ, ஆமா ஆமா. இந்த ஆசிரியரோட சோதனையும் சிம்பிள் தான். சில மாசம் முழுக்க வீகன், அப்புறம் சில மாசம் அசைவம் உட்பட எல்லாம் சாப்பிடுறது, இப்படி மாறி மாறி. ஒவ்வொரு வாரமும் வெயிட், மனநிலை, அதாவது சோர்வு, பதட்டம் எப்படி இருக்குன்னு, அப்புறம் சாப்பாட்டுல இருந்து கிடைக்கிற அந்த இன்பம், திருப்தி, இது எல்லாத்தையும் நோட் பண்ணியிருக்காரு. ஓ. வெயிட் பார்க்கும்போது கண்ணை மூடிக்கிறதுன்னு சில கண்ட்ரோல்ஸ் கூட வச்சிருக்காரு, ரிசல்ட் சரியா வரணும்னு. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ரிசல்ட்ஸ் ரொம்ப தெளிவா இருந்துச்சாம். அவரு வீகனா இருந்தப்ப அவரோட எடை சீரா குறைஞ்சிருக்கு. 2 மாசத்துல ஒரு 1.2 கிலோ கம்மியா இருக்கு. ம். ஆனா இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, அவரு வீகனா இருந்த நாட்களுக்கும் அசைவ சாப்பிட்ட நாட்களுக்கும் நடுவுல சாப்பாட்டுல இருந்து கிடைச்ச அந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா? ஆனா அதுலயும் சரி, மனநல அளவீடுகள்லயும் சரி, பெரிய வித்தியாசமே இல்லையா? கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு. இது கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லையே. வீகன் சாப்பாடுனா சுவை கம்மி, ஒரு மாதிரி போரிங்கா இருக்கும்னு தானே நினைக்கிறோம். ஆமா, அதுதான் இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட். எடை குறைஞ்சதுக்கு காரணம் ஒருவேளை வீகன் ஆப்ஷன்ஸ் கம்மியா இருந்ததுனால ஓவரால் கேலரி கம்மியா எடுத்துக்கிட்டதா இருக்கலாம். அது ஒரு சாத்தியம் இருக்கலாம். ஆனா அந்த உணவு இன்பத்திலையும் மனநிலையிலையும் பெரிய வித்தியாசம் இல்லைங்கிறதே ஆச்சரியம். வீகன் உணவு போர் அடிக்கும், அது டிப்ரெஷனை கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி பொதுவா இருக்கிற பயம் எல்லாம் அட்லீஸ்ட் இந்த ஒருத்தரோட அனுபவத்துல உண்மையா இல்லைன்னு தெரிய வருது. ஆமா. இது நம்மளோட முன்முடிவுகளை கொஞ்சம் கேள்வி கேட்க வைக்குது இல்லையா? அவர் இன்னொரு விஷயமும் கவனிச்சிருக்காரு. வீகனா இருந்தப்ப தேவையில்லாத ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது தவிர்க்க அது ஒரு சிவப்பு விளக்கு மாதிரி இருந்துச்சாம். எப்படி? ஏன்னா வீகன் ஸ்நாக்ஸ் ஆப்ஷன்ஸ் கம்மியா இருக்கிறது ஒரு வகையில தேவையில்லாததை சாப்பிடாம இருக்க உதவி இருக்கு. சரி, அப்ப இந்த சுயசோதனை மூலமா நாம என்ன புரிஞ்சுக்கலாம்?
இது ஒரு தனிநபரோட அனுபவம் தான், சரி. ஆனாலும் வீகனா இருக்கிறது உடல் எடைக்கு சில நன்மைகளை தரலாம். அதே நேரம் அது சாப்பாட்டு சந்தோஷத்தையோ மனநலத்தையும் கண்டிப்பா பாதிக்கும்னு சொல்ல முடியாதுங்கிறதையும் இது காட்டுது. ஆனா இந்த ஒரு பக்கம் வீகன்ஸ் எதிர்கொள்ற அந்த சமூகத்தோட எதிர்மறை பார்வை அது உண்மைங்கிறதையும் இது உறுதிப்படுத்துது. கரெக்ட். இவ்ளோ அனுபவத்துக்கு அப்புறமும் அந்த கட்டுரையாளர் கடைசியில வீகனா தொடரவே முடிவு செஞ்சிருக்காருங்கிறதும் முக்கியம். ரொம்ப சரியா சொன்னீங்க. இது ஒருத்தரோட ஆய்வு தான். இதோட முடிவை அப்படியே எல்லாருக்கும் புதுமைப்படுத்த முடியாது. ஆனா இது ஒரு முக்கியமான அறிவியல் உண்மையை ஞாபகப்படுத்துது. தொடர்பு இருந்தா உடனே அதுதான் காரணம்னு சொல்லிட முடியாது. கோரலேஷன் இஸ் நாட் காசேஷன். ஆமா, அது முக்கியம். அதாவது வீகன்ஸா இருக்கிறவங்க கிட்ட சில உடல் நலமோ மனநலமோ நல்லா இருந்தா அதுக்கு காரணம் அவங்க வீகனா இருக்கிறது தான் உடனே சொல்லிட முடியாது. கட்டுரையிலேயே ஒரு நல்ல உதாரணம் இருந்துச்சு. வீகன்ஸ்ல பெண்கள் அதிகம். அதுக்காக வீகனிசம் ஒருத்தர் பெண்ணா மாத்துதுன்னு சொல்றது எவ்வளவு முட்டாள்தனமோ அது மாதிரி தான் இதுவும். புரியுது. இந்த ஆய்வு வீகனிசம் பத்தின ரொம்ப எளிமையான மேலோட்டமான எண்ணங்களை கொஞ்சம் யோசிக்க வைக்குது. கடைசியா நேயர்களாகிய உங்களுக்கும் ஒரு கேள்வி. உடல் நலம், சுற்றுச்சூழல், விலங்கு நலன், இப்படி சில நல்ல காரணங்களுக்காக ஒருத்தர் அசைவத்தை தவிர்க்கிறாங்க. இந்த சுய சோதனை காட்டுற மாதிரி ஒருவேளை சாப்பாட்டு சந்தோஷத்திலையும் மனநிலையிலையும் பெரிய பாதிப்பு இல்லனா கூட ஏன் சிலர் வீகன்ஸ் மேல இவ்ளோ தீவிரமா ஒரு எதிர்மறை எண்ணத்தோட இருக்காங்க? இது வெறும் பழக்கம் இல்லாதத பாக்குறதுனாலயா, மீடியா அப்படி காட்டுறதுனாலயா, இல்ல கட்டுரையில சொன்ன மாதிரி மனசுக்குள்ள எங்கேயோ இருக்கிற ஒரு குற்ற உணர்ச்சியா? இது நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.